பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறார். உங்களுடைய குடும்பம் ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப முக்கியமானது. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு தான் குடும்பம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுக்கு தடை பண்ணுகிற காரியங்கள் என்ன? சமாதான குறைவினால் உண்டாகிற பாதிப்பு, ஆரோக்கிய குறைவினால் உண்டாகிற பாதிப்பு, சில சாபத்து நிமித்தம் உண்டாகிற பாதிப்பு, சில கவலைகள் தேவைகள் நிமித்தமாய் வருவது, சில காரியம் தடைப்பட்டு போனால் வருவது. இதை குறித்து தான் கடந்த 5 நாளாக கர்த்தர் பேசி ஆண்டவர் உங்களோடு பேசி ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். இல்லை, இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இதன் பிறகு நாளைக்கு இந்த குடும்ப ஜெபம் நீங்களே உங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சர்ச்சு சர்வீஸ் இருக்கும், ஆராதனைகள் உங்கள் பாஸ்டர்மார் நடத்துவாங்க ஆன்லைனில். அதில் நீங்கள் பங்கு பெறணும். குடும்ப ஜெபமும் பண்ணுங்கள். காலையில் உங்கள் சபை ஆராதனையில் பங்கு பெறுங்க. திங்கட்கிழமை காலையில் திங்கட்கிழமை இதே மாதிரி 6:30 மணிக்கு உங்களோட குடும்ப ஜெபத்தில் நான் பங்கு பெறுவேன். சில முக்கியமான காரியத்தை குடும்ப ஜெபத்தில் என்னென்ன காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும் என்கிற சில காரியத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படிக்கு ஆண்டவர் என் மனதில் தெளிவாக பேசியிருக்கிறார். திங்கட்கிழமையில் 6:30 மணிக்கு இதே மாதிரி குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பத்துக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க, இந்த ஜெபத்தில் பங்கு பெற வைங்க. அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்த மாதிரி உங்களோட நேரடியாக பாட்டு பாடி உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் பங்கு பெறுவேன். ஆனால் மற்ற நாளெல்லாம் நீங்கள் ஜெபத்தை விடக்கூடாது. சரியாக குடும்பமாக ஜெபிக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, என் மகனே, என் மகளே, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங். அதாவது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் வீடு தந்திருக்கிறார், வேலை தந்திருக்கிறார், ஒரு வாகனம் தந்திருக்கிறார், குழந்தைகள் தந்திருக்கிறார், எங்களை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவது ஒரு பகுதி தான். எதுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய திட்டம் அதுதான். நம்மை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற நோக்கமே நம் மூலமாக நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். எதற்காக? நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? எந்த அளவு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். இயேசு நம்மை குறித்து பேசும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 5:13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு ஒப்பாக இருக்கிறீங்க. 14ஆம் வசனத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், வயசானவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் பூமிக்கு ஒப்பாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். எப்படி இருக்கிறது? அதை தான் ஆண்டவர் 16ஆம் வசனத்தில், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க கடவது. உங்கள் நற்கிரியைகள் மூலமாய், குட் ஒர்க்ஸ், நீங்கள் நன்மை செய்வதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் காண்பிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பார்க்குறாங்களா?
யோசித்து பாருங்க. ஏன்னா நம்ம நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நன்மை செய்ய தான தர்மம் செய்ய மறவாதுங்க, இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நாம் நன்மை செய்கிறவங்களா இருக்கணும், தான தர்மம் செய்கிறவங்களா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? உங்கள் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நிறைய பணம் வைத்து கொண்டு நிறைய பேருக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்யலாமே. உங்கள் தெருவில் இருக்கிற விதவைகள், உதவியற்றவர்கள், ஏழை பிள்ளைகள், அவங்களுக்கு நீங்கள் ஒரு பேக், ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஷூ வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ நான் டெய்லி எங்கள் கேம்பஸில் ஒரு இடம் இருக்குது வாக்கிங் போகிறதுக்கு. டெய்லி மார்னிங் நான் வாக்கிங் வருவாங்க. காலையில் எழும்பி ஜெபம் முடிச்சுட்டு வாக்கிங் வருவேன். அங்கே ஒரு தம்பி மைதானத்தில் ஓடிக்கிட்டே இருப்பான். நான் அவனை குறித்து விசாரித்தேன். இந்த தம்பி யார்? எங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த தம்பி. அவங்க அப்பா கூலி வேலை செய்கிறாங்க. திடீர்னு அந்த தம்பியே வராமல் இருப்பான். டெய்லி ஓடுவான் நல்லா. அப்போ நான் கேட்டேன், அவன் கூலி வேலைக்கு போயிட்டான் அப்பா கூட. கூலி வேலையா? அப்போ அவங்க குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம். இந்த தம்பி ஓடுறான்னு என்னன்னு விசாரித்தா, அவன் நல்ல ரன்னர். அதனால் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவலில் ஓடி அவன் சாதிப்பதற்கு கொஞ்சம் சாதனை பண்ணி இருக்கிறான். இப்போ அடுத்த லெவல் போவதற்கு அவன் பயிற்சி எடுக்கிறான்னு பார்த்தா கிழிஞ்ச ஷூ, ஒரு பழைய ஷூ போட்டிருப்பான். அதனால் அவனுக்கு ஏதாவது செய்யணும் ஒரு ஏவுதல் எனக்கு வந்தது. ஏழை குடும்பத்தை சார்ந்த நல்ல தாளந்து இருக்குது. நான் அவங்கள்ட்ட விசாரித்தேன். என்கிட்ட நேரில் பேசுகிறதுக்கு சில பயப்படுவாங்க, மரியாதை நிமித்தம். எங்கள் ஊழியத்தில் ஒருத்தர் நிமித்தம் பேசினாங்க. சொன்னாங்க, உனக்கு ஓடுறதுக்கு ஷூ, நல்ல ஷூ இருந்தால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நான் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரு ஷூ வாங்கி கொடுத்தேன். அவ்வளோதான். ரொம்ப காசுலாம் கிடையாது, 1000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. ஒரு ஷூ வாங்கி கொடுத்தேன். அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஒரு வசதி இல்லாத ஏழை தம்பி, ஆனால் அவனுக்கு சாதிக்கணும்னு எண்ணம் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், அவனை உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கி அவன் ஸ்டேட் லெவலில், இந்தியா லெவலில் சாதிப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி பயிற்சி பண்ணுகிறான். ஒரு சின்ன உதவி தான். அப்போ அவனுக்கு இயேசுவின் அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம், ஒரு வெளிச்சத்தை அவனுக்கு காண்பிக்கிறோம். இப்போ அவனுக்கு நம்ம மேலே மரியாதை வரும்போது நமக்குள்ள இருக்கிற இயேசுவின் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் வருகிறது. ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் இப்போ இயேசுவின் மேலே ஒரு அன்பு வந்திருக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? நிறைய வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைங்க, பிஇ முடிச்சிட்டிங்க, எம்இ முடிச்சிட்டிங்க, நீங்கள் டிகிரிலாம் வாங்கிட்டீங்க, வேலை தேடிக்கிட்டே இருக்கிறோன்றீங்க 3 வருஷமா. சரி, 3 வருஷமா நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறீங்க? யோசித்து பாருங்க. நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நான் ஏதாவது நன்மை செய்யணும், நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு 10 ஏழை பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். சாயங்காலம் ஆனால் ஒரு 10 பிள்ளைகளை உட்கார வச்சு ஸ்கூலில் படிக்கிற 8, 9, 10th 12th படிக்கிற பிள்ளைகளை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏழை பிள்ளைகள் பணம் கொடுத்து டியூஷன்லாம் படிக்க முடியாது, நீங்கள் சொல்லி கொடுக்கலாம்ல. உங்கள் தெருவில் இல்லைன்னா பக்கத்து தெருவுக்கு போகலாமே. ஷாப்பிங்க்கு எவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், ஒரு கடையில் பொருள் வாங்க எவ்வளோ தூரம் போகிறோம். பக்கத்து கிராமத்துக்கு போங்க, 10 நிமிஷம் வாக்கிங்கில், 10 நிமிஷம் நீங்கள் சைக்கிளில் போயிடலாம். அங்கே போய் 10 பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்ய வாய்ப்புகள் நம் கண் முன்னால் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம் யோசித்து பாருங்க. அமெரிக்காவில் ஒரு பிரதர், அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறார், பெரிய ஒரு படித்து நல்ல ஒரு வேலையில் எக்கச்சக்கமான சம்பாத்தியம், குறைவில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ் சொல்லிக் கொடுக்க லாங்குவேஜ் பிள்ளைகள் ஆர்வமாக படிக்கிறாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாதனால தான் தமிழ் படிக்கலை. இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஒரு சர்ச்சில் அந்த பிரதர் பாருங்கள், வேலை செய்கிறாங்க, சபை ஊழியம் செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து பிள்ளைகள் அழகாக தமிழில் பாடுறாங்க, பேசுகிறாங்க, வசனம் வாசிக்கிறாங்க. பெற்றோருக்கு சந்தோஷம், ஆண்டவருக்கு சந்தோஷம். செய்ய முடியல. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? ஆண்டவரே, நான் நன்மை செய்யணும் அப்படின்னு கேளுங்க. நான் நற்கிரியைகளை செய்யணும். ஒரு விதவைக்கு உதவி செய்யலாம், ஒரு ஏழை குடும்பத்துக்கு, ஒரே ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யலாம். இந்த சிந்தை கிறிஸ்தவர்களுக்கு வரணும்னு சொல்லி தான் குட் சமாரிட்டன் கிளப்னு இப்போ ஆரம்பித்து 50க்கு மேற்பட்ட கிளப் ஆரம்பித்து அங்கங்கே நிறைய பேர் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
நீங்கள் வியாபாரிகளாக இருக்கிறீங்க, வியாபார சங்கம் இருக்குது, 10 வியாபாரிகள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெள்ளை அடித்து கொடுக்கலாம். 10,000 ரூபா ஆகும். ஆளுக்கு 1000 ரூபா போட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வெள்ளை அடித்து கொடுத்தா நீட் ஆயிரும். அங்கே படிக்க வர பிள்ளைகளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும், நம்ம ஸ்கூல் நல்லா இருக்குதுன்னு சொல்லி. ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கலாம். 10 பேர் சேர்ந்தால் செய்ய முடியுமே, ஏன் செய்ய முடியாது? நம்ம சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்திற்கு நம்ம நன்மை செய்து இயேசுவின் வெளிச்சத்தை நம்ம காண்பிக்கணும். நீங்கள் இயேசுவை பற்றி பிரசங்கெல்லாம் பண்ண வேண்டாங்க, நற்கிரியைகள் மூலமா உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். உங்க கூட வேலை பார்க்குற யாரோ தேவையில் இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. சிலருக்கு பணம் செலவு பண்ண தேவையில்லை, உற்சாகமான வார்த்தை, நீ பயப்படாத, உன்னால் சாதிக்க முடியும்னு சொல்லி கொடுங்க, தைரியப்படுத்துங்க. உங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்க, உங்கள் காலேஜில் படிக்கிறவங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு நன்மை தேவை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்லுகிற, அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்கள் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் எந்த அளவில் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் சர்ச்சுக்குள்ளேயே உதவி இல்லாமல் கஷ்டப்படுற விதவைகள் இருக்கிறாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, கண்டுபிடிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் தெருவில் இருக்கிறாங்க, இதில் எந்த ஜாதி மத வித்தியாசம் பார்க்காதங்க, எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நான் இவங்களுக்கு தான் செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு நினைக்காதுங்க. தேவையுள்ள மக்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு செய்யுங்க. நம்ம இயேசுடைய ஊழியத்தில் கடைசி வாரம் வந்துட்டாலே பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள் 1000 பேர் மேலே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்த நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு கொடுப்போம். சீனியர் சிட்டிசன், 60 வயசுக்கு மேலே உள்ள வயதான கிராமத்தில் வீடுகள் இருக்கிற தாய்மார் தகப்பன்மார், நான் உங்களை சந்திப்பேன், கையை பிடிச்சிட்டு கண்ணீரோடு சொல்லுவாங்க, ஐயா எங்கள் மேலே இவ்வளவு அன்பு, நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், இன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்டோம். சிலர் கண்ணீரோடு நன்றி சொல்லுவாங்க. இயேசுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? என்ன நன்மை செய்ய முடியும்னு யோசிங்க. உங்கள் மூலமாக நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஏழைகளுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க யோசித்து பாருங்கள். நான் எப்போவுமே என் பையில் 2 கவர் வச்சுருப்பேன். ஒன்று காட்ஸ் மணின்னு சொல்லி, எனக்கு யாராவது காணி கொடுத்தா தசம பாகத்தை அந்த கவரில் வைப்பேன். இன்னொரு தசம பாகத்தை ஃபார் புவர் பீப்புள்னு எழுதி ஒரு கவர் வச்சுருப்பேன், அதுக்குள்ளே வைப்பேன். நான் ட்ராவலில் போகும்போது எங்கேயாவது காஃபி குடிக்க சாப்பிட நிறுத்தினாலும் ஒரு ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லி இவனுக்கு கொடுன்னு சொல்லி அதுலேருந்து காணிக்கை எடுத்து கொடுப்பாங்க. நான் முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டேன். ஒரு பாஸ்டரும்பாங்க, எவாஞ்சலிஸ்டும்பாங்க, ஆவியானவர் ஏவனா கொடுக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம். விதவைகள் பார்ப்பேன், ஏழைகளை பார்க்கும்போது கூட அவங்களுக்குன்னு தனி பணமே என் பையில் வச்சுருப்பேன் நான். அது ஒதுக்கி நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு பண கஷ்டமே வராது. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, வசனத்தில் இருக்குதுல்ல. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் யோப்பா பட்டணத்தை தொற்காள் என்கிற ஒரு சீஷி விதவைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் தச்சு கொடுக்கிறான். அவன் மரித்த போது இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று நம்ம வேதத்தில் பேதுருவை கொண்டு எழுப்பினதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு தான தர்மம் செய்ததுனால ஆண்டவருடைய கவனம் அவர் மேலே போனாரு. உன் தான தர்மம் பரலோகத்துக்கு வந்தது என்று ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன உதவி செய்ய முடியும்? சிந்திங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நாங்கள் குடும்பமா அல்லது என்ன செய்யணும்னு கேளுங்க. பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடினா இந்த தெரிஞ்சவங்க பணக்காரங்களை கூப்பிட்டு கொண்டாடாதங்க. ஒரு 4 ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பிள்ளைகள் மூலமாக பிரியாணி செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு சர்வ் பண்ணுங்க. அந்த குழந்தைகள் சந்தோஷப்பட்டு வாழ்த்திட்டு போக பாருங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. உங்கள் பிள்ளைகள் குட்டி பிள்ளைகளின் பிறந்த நாள் கொண்டாடினா 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லுவீங்கல்ல, நீங்கள் இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், 500 ரூபாயில் 2 ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு, இன்னொரு ட்ரெஸ் உங்கள் கூட படிக்கிற உங்கள் தெருவில் உள்ள ஒரு ஏழை பையனுக்கு அல்லது மகளுக்கு போய் என் பிறந்த நாள் கிஃப்ட்னு கொடுங்க. இயேசு அதை பார்த்து சந்தோஷப்படுவார். நம்மளே உடுத்து நம்மளே சாப்பிட்டு வசதி உள்ளவங்களே கொண்டாடுவதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். ஏழைகள், தேவை உள்ள மக்கள், நீங்கள் வித்தியாசமாக திங்க் பண்ணுங்க. கல்யாண நாளுக்கு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கேக்கு வெட்டி கொண்டு இருக்காருங்க. ஏழை குடும்பத்தை கூப்பிட்டு 4 குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அவங்கள வாழ்த்திட்டு போவாங்க பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். வித்தியாசமாக நம்ம மாறி ஆகணும். அதனால வசனத்தை பின்பற்றி ஆண்டவர் சொல்றார், நீ விருந்துக்கு கூப்பிடும் போது சொந்தக்காரங்களை கூப்பிடாத, ஏழைகள், தரித்திரர், கஷ்டப்பட்டவங்களை கூப்பிடுன்னு இயேசு சொல்லி இருக்கிறார்.
அப்போ அதெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்க. சரியா? இன்றைக்கு ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல நான் மற்ற சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், அதுக்கு கொஞ்சம் பணத்தை நான் ஒதுக்குறேன், நான் மற்றவங்களுக்கு செய்வேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. சரியா? நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? உங்கள் ஜெப குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்கள, அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். இனிமேல் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. இந்த குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு என்னென்ன ஆசீர்வாதம் குடும்பத்தில் வந்தது, இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நேரில் வந்து உங்களுடைய அனுபவத்தை ஷூட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். நீங்கள் எப்படி குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, அதனால் என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஜெப குறிப்பை வைத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஃபேமிலியில் ஜெபிக்கும் போது முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் சபைக்காக ஜெபிங்க, சபை மேய்ப்பருக்காக ஜெபிங்க, ஆராதனைக்கு ஜெபிங்க. சீக்கிரம் சர்ச்சை ஆராதனை நடக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் தேசத்துக்காக ஜெபிங்க. கடைசியில் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த குடும்ப ஜெபத்தில் நீர் எங்களோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நீர் நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். யோபுவை வேலையடைத்து காத்து கொண்டதை போல எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வேலையடைத்து காத்து கொள்ளும். எந்த கொள்ள நோயோ தீமைகளோ வாதைகளோ வீட்டுக்குள்ளே வராதபடி பாதுகாத்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறப்பா. எங்கள் மெய்ப்பரை ஆசீர்வதிங்க, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க. எங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் தந்ததை போல எங்களுடைய சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். எங்களுடைய முதல்வருக்காய் ஜெபிக்கிறோம், பிரதமருக்காய் ஜெபிக்கிறோம். அவங்க மேலெல்லாம் உடைய ஆளுகை இருக்கட்டும். அவங்கள நீங்க பயன்படுத்துங்க. எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. தீவிரவாதிகளால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. மதுபான ஒழியணும், விபச்சாரம் ஒழியணும். எங்க குழந்தைகள், பெண்கள் எங்க தேசத்துல பாதுகாப்பாக இருக்க நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்க தேசத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இப்ப எங்க குடும்பத்தின் ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதபடியில வைக்கிறோம். எங்க தேவைகளை சந்திங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் ஆசீர்வதிங்க. எல்லா நோய்க்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இப்பொழுது தகப்பனை உம்முடைய ஊழியக்காரனாக இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்தருளும். இவங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். அவங்க அனுப்பி இருக்கிற ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து அவளை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.